இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைனா என்னெல்லாம் நடக்கும்னு 8 விஷயங்களும், ஃபினான்ஷியல் லிமிட் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறத பற்றியும் 8 பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் 2 பார்ட்டாக சொல்லியிருக்கேன். பார்ட் 1ல் ஃபினான்ஷியல் நாலேஜை பற்றியும், பார்ட் 2ல் ஃபினான்ஷியல் லிமிட்டேஷனை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பணத்தை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினான்ஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு இருக்கிறதே இல்லை. அதனாலேயே கரெக்டான டைமில் பணம் சம்மந்தப்பட்ட நேரத்தில் தேவையான நிறைய முடிவுகளை அவங்களால எடுக்க முடியாமல் போகுது. ஒருத்தர் சீக்கிரமாக நல்ல வழியில் பணக்காரராக ஆகணும்னா அதுக்கு அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஃபினான்ஸை பற்றி பெருசாக தெரியாமல் ஒரு நல்ல விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. நம்பர் 1, போர் ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங். ஃபினான்ஸில் இருக்கிற பேசிக்கான பிரின்சிபல்ஸ் தெரியலனா ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் தேவையான லாங் டைம் ஃபினான்ஷியல் கோலை எல்லாம் பிளான் பண்ணவே முடியாது. ஒரு குறுகிய காலம் வரைக்கும் தான் அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வேலைக்கு ஆகும். உதாரணத்திற்கு, அதிக வட்டியில் கடன் வாங்கினா உடனடியாக உங்கள் பண பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். ஆனால் வழக்கமாக வட்டி கட்டுவதை விட மிக அதிக அளவில் பணத்தை வட்டிங்கிற பெயரில் வீணாக்குறோம். நம்பர் 2, இன்க்ரீஸ்ட் வெர்னலபிலிட்டி டு டெப்ட். பணத்தை பற்றின போதிய அறிவு இல்லாததுனால பெரும்பாலான நேரங்களில் அதிக அளவில் கடன் வாங்கிடுவோம். அது பொதுவாக கிரெடிட் கார்ட்லேயும் இல்லைனா ஏதாவது லோனில் இருந்து தான் இருக்கும். அப்படி உருவாகிற கடனை எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் திரும்ப இன்னொரு இடத்துல கடன் வாங்குவோம். இப்படியே ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், அதை அடைக்க இன்னொரு கடன், கடன் மேலே கடன் வாங்குகிற ஒரு வட்டத்தில் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவங்களே நினைச்சாலும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. இன்ஆட்குவேட் சேவிங்ஸ் அண்ட் லேக் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். நம்மளில் நிறைய பேர் சரியான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ் இல்லைனா எதிர்கால பாதுகாப்பு இதை எதையும் பற்றி யோசிக்க மாட்டாங்க. எதிர்பார்க்காத செலவுகள் வரும்போது ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. இல்லைனா இன்னும் அதிகமான கடனில் மாட்டிக்குவாங்க. நம்பர் 4, லிமிட்டட் வெல்த் பில்டிங். ஃபினான்ஷியல் எஜுகேஷனோட அடிப்படையே எப்படி சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் இது மூலமாக தான் பணத்தை அதிகரிக்க முடியும். நாலேஜ் இல்லாத ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை அதிகரிக்கிற வாய்ப்பையும் நீண்டகால பாதுகாப்பையும் தவற விடுறாங்க. நம்பர் 5, ப்ரே டு ஃபினான்ஷியல் கேம்ப் அண்ட் ஃப்ராக்ஸ். நாலேஜோடு இருக்கிறவங்க கூட தெரியாமல் ஃபினான்ஷியல் மோசடியில் மாட்டிக்கொள்கிறாங்க. அது இல்லாமல் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க கிட்ட போய் கடன் வாங்கி அதிலையும் மாட்டிக்கிறாங்க. சரியான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லாதனால இந்த மாதிரியான பெரிய பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கும் போது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் லாஸு அவங்க சந்திக்கிறாங்க. நம்பர் 6, ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ஹை காஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். சரியான ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாததுனால பேங்க்கில் கடன் வாங்க கூட தெரியாமல் அதிக வட்டிக்கு வாங்கிடுறாங்க. இல்லைனா கந்து வட்டி போன்ற சிக்கலான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கடன் வாங்குறதுனால ஒரு கடன் வட்டத்தில் சிக்கி கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நம்பர் 7, ட்ரஸ்ட் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஓவர் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஃபினான்ஸை பற்றி சரியாக தெரியாத போது அது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட்லையும் கவலையிலையும் கொண்டு போய்விடும். ஒரு தனிநபர் அவங்க ஃபினான்ஷியல் நிலைமையை பற்றி அதிக கவலைப்படுவாங்க. இந்த பொருளாதார பிரச்சனையில் இருந்து எப்படி வெளியே வருவது, ஃபினான்ஷியலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒருத்தர் மென்டல் ட்ரெஸ்ட்டும், உறவுகளுக்குள்ள பிரச்சனையும், வாழ்க்கையோட நிம்மதி இது மொத்தமும் போக காரணமாக இருக்கும். நம்பர் 8, இம்பேக்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அதற்கான சரியான பிளானிங் இல்லாமல் இருந்தால் அது சமூக பாதுகாப்பிலும் இல்லைனா ஃபேமிலி சப்போர்ட்லேயும் கூட பெரிய பிரச்சனையாக மாறும். இதனால் ஒரு அமைதியான ரிட்டையர்மெண்ட்டாக அவங்களுக்கு இருக்காது. இது மாதிரியான பிரச்சனை தான் ஃபினான்ஷியல் எஜுகேஷனோட முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. ஒரு தனிநபர் ஃபினான்ஷியலை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளும் போது அது அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக கொண்டு போகும். அதே நேரம் தனக்கு தெரிந்த அந்த ஃபினான்ஷியல் அறிவை மற்ற எல்லாருக்கும் சொல்லும்போது அவங்களும் தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் வியாமல் தெளிவான ஃபினான்ஷியல் கோலை வச்சு ஃப்யூச்சரை செட் பண்ணுவாங்க. பார்ட் 2, ஃபினான்ஷியல் லிமிட்டேஷன். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய மைண்ட் செட் எப்போவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர்களுடைய நம்பிக்கை பழக்கங்கள் எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் லிமிட்டில் தான் இருக்கும். இந்த லிமிட் ஒரு தனிப்பட்டவங்களோட முடிவு கிடையாது. ஆனால் பொருளாதாரம் அப்புறம் சமுதாய விதிமுறைகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும்.
இங்கு இந்த மாதிரியான மைண்ட் செட் எப்படி ஃபினான்சியலான கட்டுப்பாடுகளை கொண்டு வருதுன்னு விரிவாக பார்க்கலாம். நம்பர் 1, ரிஸ்க் அவர்சன். ஃபினான்சியல் முடிவுகள் எடுக்கும்போது இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா செல்வத்தை அதிகமாக்குற வாய்ப்பை ஏற்க வைக்கும். நடுத்தர குடும்பத்தார் எப்போவுமே சேஃபான கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பணத்தை பயன்படுத்துவாங்க. சேவிங்ஸ் இல்லைனா நிலைப்பத்திரங்கள் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொத்து மதிப்பு ஒரு லிமிட்டில் தான் வளர்ச்சி அடையும். ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது பொருளாதார லாஸ் அடையாமல் இருக்க வைக்கும். குறைந்த ரிஸ்கோடு எடுக்கிற நிலையான சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே நீண்டகால ஃபினான்சியல் அவுட்கம்மை மட்டும்தான் தரும். நம்பர் 2, தொழில் முனைவோருக்கு வேலை வாய்ப்புக்கும் முக்கியத்துவம். நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே சேஃப் இல்லாத புதுசாக வர தொழில் முனைவோர் போன்ற விஷயங்களில் போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிலையான வேலை, அது மூலமாக வரும் நிலையான வருமானம், இது இரண்டும் தான் வேல்யூவான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது லாபகரமான பிஸ்னஸ் வாய்ப்புகளையோ ஒரு அளவுக்கு சொத்து மதிப்பு அதிகமாக்குற பிஸ்னஸ் வாய்ப்புகளையோ அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. நம்பர் 3, வழக்கமான கல்வி பாதை. மாறிக்கிட்டே வர இந்த ஜாப் மார்க்கெட்டில் வலுவான படிப்பும் கேரியரும் பார்த்து உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தராது. அதிகமாக செலவு பண்ணி படிக்கிறது கூட உங்களுக்கு கடன் மற்றும் ஃபினான்சியல் சுமையை தான் தரும். அளவு படிப்பும் கேரியர் ஆப்ஷனும் தொழில் சார்ந்த பயிற்சியும் ஆன்லைன் கோர்ஸ் லைஃப் லாங் லேர்னிங் இது எல்லாம் கூட உங்கள் திறனை வளர்க்கும். அது மூலமாக புதுசாக பல வேலை வாய்ப்புகளை கொண்டு வரும். நம்பர் 4, லைஃப் ஸ்டைல் இன்டலேஷன். வாழ்க்கை மாறும்போது அதிகமான வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கூடவே தேவையில்லாத செலவையும் தரும். இது செல்வத்தை அதிகரிப்பதை தடுக்கும். இந்த மாதிரியான பழக்கத்தை சொசைட்டி தான் கொண்டு வருது. வெளியே இருக்கிற சொசைட்டிக்காக தான் லைஃப் ஸ்டைலை மாற்றி செலவு பண்ணுறோம். அதிக செலவை குறைச்சிட்டு சொசைட்டிக்காக ஆடம்பரத்தை கம்மி பண்ணி சேவிங்ஸில் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை போடுவது ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான வாய்ப்பாக இருக்கும். நம்பர் 7, சேவிங்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஸ் அண்ட் ஆஃப்டர் தாட்ஸ். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அதற்காக முன்கூட்டியே தெளிவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். வேலை செய்யும்போது பென்ஷனுக்கான ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நிலையான பென்ஷனோட ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். நம்பர் 8, கல்ச்சர் அண்ட் சொசைட்டல் நார்ம்ஸ். சொசைட்டிக்காக லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க எடுக்கிற ஒரு ஃபினான்சியல் முடிவுகளும் அதிக செலவுகளை கொண்டு வருகிறது. ஆடம்பர வீடு, கல்யாணம், கார் போன்ற விஷயத்தில் அதிக பணத்தை போடுவது அனாவசிய செலவாக இருக்கும். ஃபினான்சியல் வேல்யூ, பர்சனல் சர்டிஃபிகேஷன், நீண்டகால ஃபினான்சியல் பிளான் இது எல்லாம் சொசைட்டிக்காக செய்கிறத தாண்டி ஃபினான்சியல் சேஃப்டிக்காக செய்யும்போது நிலையான ஃபினான்சியல் எதிர்காலம் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த 16 விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் ஃபினான்சியல் நாலேஜ் இல்லைன்னா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிப்பீங்கன்னு, ஃபினான்ஷியல் லிமிட்டேஷன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைத்திருக்கும். அதை உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ இது மூலயமா லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் நாலேஜ் அண்டு ஃபினான்ஷியல் லிமிட்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.